லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு நியோமேக்ஸ் ஜாமீன் ரத்து வழக்குகள் விசாரணை வந்தது. அதில் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். பேப்பர் பப்ளிகேஷனுக்காக டைம் கொடுக்கணும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக போட்டிருந்தாங்க. அப்புறம் எம்எஸ்டிசி அவங்களோட வெப்சைட்டில் அதை அப்லோட் பண்ணணும். எம்எஸ்டிசி அந்த வேலையை செய்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்றதை பார்த்துருந்தோம். இப்போ இடைப்பட்ட காலத்தில் அந்த சைட்டு எல்லாம் பார்த்துட்டு யூஓடபிள்யூ ஆஃபீஸில் நிறுவன தரப்பு பிரதிநிதி, அதாவது அக்யூஸ்டு கம்பெனி தரப்பு பிரதிநிதி போய் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் கடந்த வாய்தால். இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வழக்கறிஞர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொன்னார்னா, நிறுவன தரப்பு பிரதிநிதி வரல அப்படின்னு சொன்னார். அப்போ நிறுவன தரப்பில் நாங்கள் தான் ஏற்கனவே அனைத்து ஆவணங்களையும் கொடுத்துட்டோம், ஈசி கொடுத்துருக்குறோம், ஆவணங்கள்லாம் வெப்சைட்டில் ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வருவீங்களா வரமாட்டிங்களா, எஸ்ஆர்னோ அப்படின்னு சொல்லுங்கன்னு பிபி சொன்னார். அப்புறம் நீதியரசர் ஒரு ஆள் அனுப்புங்க, அனுப்பி எல்லா டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணுங்க, ஏன்னா ஆவணங்கள் முழுமை பெறாமல் இருக்குது, அறகுறையாக இருக்குது, ஃபுல்லாக இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று கூட ஒரு 308 பிளாட்டுகள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை சரிபார்க்கணும். நிறுவனத்துக்கு 308 பிளாட் அவங்க ஏற்கனவே கொடுத்த 11,308, அதில் 308 பிளாட்டுக்கு ஆவணங்கள் சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பிளாட்டையும் ஈச் அண்ட் எவரி பிளாட், அனைத்து பிளாட்டும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம விளம்பரம் கொடுக்க போகிறதில்ல, விளம்பரம் மொத்தமாக கொடுத்துருவோம். அப்புறம் வெப்சைட்டில் தான் அந்த விவரங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் எந்தெந்த இதுக்கு இல்லையோ அது ஏற்ற வேண்டாம். அப்போ 31 ப்ராஜெக்ட் டோட்டலாக சொல்லியிருக்கீங்க, அதில் 11,308 பிளாட்டுகள் சொல்கிறீங்க, அந்த 31 ப்ராஜெக்ட் சொல்கிறீங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆவணங்களில் பிரச்சனைகள் இருக்குது, அப்போ வாங்கினவங்க நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, அது வாங்குறவங்களோட ரிஸ்க்கு, வாங்குறவங்க அதை பார்த்துக்கிறாங்க. முதலீட்டாளர்களும் வாங்கினா அவங்க அதை சரி பண்ணட்டும், அது பிரச்சனை இருந்தால் பின்னாடி நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வி ஆர் நாட் சிட்டிங் ஹியர் ஃபார் டைட்டில் சூட். அதாவது வழக்கின் ஆவணங்களை சரிபார்க்கறது நம்மளோட வேலை இல்லை. அது மாதிரி நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு ஆவணத்தையும் நான் சரி பார்த்து சரியா இல்லையான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் செய்ய முடியாது, அது வாங்குறவங்க தான் சரி பார்த்துக்கணும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது பின்னாடி பார்ப்போம், வாங்குறவங்க சரி பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வாங்குகிற மக்கள் தான் பொறுப்பு, அது வெளிநபரோ முதலீட்டாளர்களோ யார் வாங்குறாங்களோ அவங்க பொறுப்பு அந்த ஆவணத்துக்கு. அப்போ அவங்க தான் ஏலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சரி பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளாட் விற்றுருக்காங்க, அதெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான லிஸ்ட்டு இல்லை அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. மேலும் இன்னொரு மொபைல் நம்பரு, அந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணும்போது அவங்க பேர், மொபைல் நம்பர், ஆதார் அல்லது பேன் கார்டு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி கம்பல்சரி பேன் கார்டு, ஏன்னா அவங்க வரி கட்டணும், அது எடுக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி அதெல்லாம் வரும், பேன் கார்டு கம்பல்சரி கொடுக்கணும். பட் இதில் எல்லாருக்கும் பேன் கார்டு இருக்காது. இந்த நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கு என்கின்ற சூழ்நிலையில் பேன் கார்டு இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் ஆதார் வேணுன்றது இதுக்கு முந்தைய விசாரணைகளில் லாஸ்ட் ஹியரிங்லாம் கேட்டதுனால நீதியரசர் பேன் கார்டு வேண்டாம், ஆதார் வச்சுக்கோங்க, அப்புறம் பின்னாடி இவங்க எடுக்கிறது ஐடி அண்ட் இடி, வருமான வரித்துறை, இன்கம் டேக்ஸும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட், இடியெல்லாம் இதில் பார்ட்டியாக இருக்காங்க, அது பின்னாடி பார்த்துக்கலாம், அந்த பிரச்சனைகள்லாம் பின்னாடி சரி பார்த்துக்கலாம், முதல்ல அவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லும்போது மொபைல் நம்பர் ஒரு குறிப்பிட்ட எண்ணில் கொடுக்குறாங்க, அந்த எண் இல்லை, கம்ப்ளைண்ட்டில் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, இப்போ அவங்க வேறு நம்பர் கொடுத்து லாகின் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வரும்போது நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்குமே ஒரு புகார்தாரருக்கு ஒரு புகார்தார் வரிசை நம்பர் கொடுத்துருவோம், புகார்தாருக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருவோம். அப்போ ஏ ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஏ ராஜான்னு ஒரு 10 பேர் இருக்கலாம், 15 பேர் இருக்கலாம் அந்த புகார் கொடுத்ததில்ல. அப்போ ஏ ராஜா நம்பர் 231 அவருக்கு இருக்கும். இன்னொரு ஏ ராஜா இருப்பார், அவர் 10,031 அப்படி இருக்கலாம் அவரோட நம்பர். அப்புறம் அவரோட ஆதார் நம்பர் அல்லது பேன் நம்பர் கொடுத்து நீங்கள் உள்ளே போங்க, உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி சப்மிட் பண்ணி அந்த ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. பின்னாடி ஏலம் எடுத்த பின்பு அது நீதிமன்றமும் காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஈஓடபிள்யூ அவங்கெல்லாம் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாரும் காம்பிடென்ட் அத்தாரிட்டின்றது டிஆர்ஓ அவங்களும் இந்த நீதிமன்றமும் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, 8/10/2025 அதுக்குள்ளே சேரும் புகார்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் முந்தைய விசாரணைகளில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் 9/10/2025 வரைக்கும் மெயில் அனுப்பியிருக்காங்க, அது சேர்ந்துருக்குது, அதை எடுத்துக்கல, அவங்களும் கலந்துக்கணும்
ஏலத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எல்லாரையும் யாராக இருந்தாலும் கலந்துக்க வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க இது புகார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, அதான் 8/10/2025 பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையான்றது பின்னாடி பார்ப்போம். ஆனால் நம்ம வந்து அதை தள்ளுபடி செய்யலை. 8/10/2025 பின்னாடி வந்த புகார்களை நாட் ரிஜெக்டட், அவங்களோட புகாரை வந்து நம்ம மறுக்கலை. அவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு, ஆனால் செப்பரேட் லிஸ்ட்டு, தனி லிஸ்ட்டாக வைக்க சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது தனியாக டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்னா, இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா திங்கக்கிழமைக்குள்ள எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிடும். அதாவது சைட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, 11,308 சைட்டு, எந்த ஊரில் என்ன சைட், எந்த டீட்டெயிலாம் திங்கக்கிழமைக்குள்ளே நாங்கள் வந்து முடிச்சிடுவோம்னு சொல்லி MSTCயோட வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு. அதாவது மெட்டல் ஸ்கிராப் ட்ரேடிங் கார்பரேஷன், அவங்க தான் இதை ஏலம் விட போகிறாங்க. MSTC அவங்க வந்து இந்த டீட்டெயிலாம் கொடுத்தா திங்கக்கிழமைக்குள்ளே நாங்கள் பண்ணிடுவோன்றாரு. அப்புறம் வந்து EMD கட்டாமல் கலந்துக்கிறீங்க, அந்த சக்ஸஸ்ஃபுல் பிட்டர், அதாவது ஏலத்தில் அதிகபட்ச ஏலத்தொகை கேட்டு வெற்றி பெற்ற ஏலம் கேட்டவர், அது வந்து பின்னாடி நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே அப்ரூவ்டு பிளாட் தான். அப்ரூவ்டு பிளாட்னா அது DTCP ரெரா இதெல்லாம் வாங்கி 4 மாலையெல்லாம் கொடுத்தா வந்து அப்ரூவல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல கல் இல்லை, அந்த இடத்துல வந்து ஸ்டோன், அந்த பிளாட்டுக்கு கல் இல்லை. இன்னொன்று அந்த பிளாட்டே போடலை, அவங்க கல்லே நட்டலை, காலி இடத்த வந்து அப்படியே DTCP அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. மேப்பில் மட்டும்தான் இருக்குது, DTCP அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, அது மேப்பில் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல கல் இல்லை, பவுண்ட்ரிஸ் எல்லைகள் இல்லை, எதுவுமே இல்லை, கல் நட்டி பிளாட்டை காட்டலை. ஆனால் ஸ்கெட்சில் மட்டும் பாதையை போட்டு கல் போட்டு பிளாட் நம்பர் காட்டியிருக்காங்க ஸ்கெட்சில். அப்படிங்கும்போது அது வாங்குறவங்க தான் அதை பார்க்கணும், வாங்குறவங்க இடத்த போய் செக் பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பிளேஸ், அந்த இடத்தை ஆய்வு செய்வதற்கு நம்ம போகலாம். அதெல்லாம் வந்து பின்னாடி ஏலத்தில் அந்த நோட்டீஸில் டேட் கொடுத்துருவாங்க, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஏற்கனவே பிளாட் அப்ரூவல்லாம் வாங்கியிருந்தா அது லீகல் ஒப்பீனியன், சட்ட கருத்துரைன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து 10 டாக்குமெண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்றுனா உள்ள போய் ஃபுல்லாக படிக்க முடியாது. லீகல் ஒப்பீனியன் அப்படி போட்டால் அதில் 10 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 அந்த 10 டாக்குமெண்ட் இருக்கா, அதை மட்டும் பார்த்துருங்க. இது வந்து இன்றும் நாளையும், இன்னைக்கே போங்க EOW ஆஃபீஸ் மதுரைக்கு, அங்கே இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அங்கே வந்து நிறுவன தரப்பு பிரதிநிதி ஒருத்தர் வந்து அனுப்பி, ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் தி கம்பெனி, அக்யூஸ்ட் கம்பெனி, அவங்க வந்து இன்னைக்கே வந்து EOW மதுரைக்கு ஆள் அனுப்பி விடுங்க. அங்கே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, அவங்க செக் பண்ணி கொடுத்த உடனே இன்றும் நாளை அந்த செக் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு நாளை மறுநாள் இந்த வழக்குகளை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு வந்து நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது நாளை மறுநாள், அதாவது 20/2/2026 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நம்ம தரப்பில் வந்து என்னென்னா, ஒரு கேன்சலேஷன் ஆஃப் பெயில், கேன்சலேஷன் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன் வாங்கினதை ரத்து செய்ய வேண்டும். யாருக்குன்னா P. அன்புமணி சன்னா பாலுச்சாமி, 2/9 வெஸ்ட் ஸ்ட்ரீட், மேலத்தெரு, M. போத்தநதி, T. கல்லுப்பட்டி, திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம். அவர் வந்துட்டு அக்யூஸ் நம்பர் 59, அந்த நிறுவனத்தின் எதிரி எண் கிரைம் நம்பர் 3ல் 2025 நிறுவனத்தின் மீது போடப்பட்ட முதல் FIR 3/2025 அவர் எதிரி எண், குற்றம் சாட்டப்பட்டவர் எண் 59. அவர் வந்து என்னென்னா டைரக்டராக இருக்கார் சாப்ரோ ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் லைவ் ஸ்மார்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், அதிலெல்லாம் வந்து அவர் இயக்குனராக இருக்கார். அவர் 6000 பேருக்கு மேலே, அவர் வந்து 50,000த்திற்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் 6000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்காரு. அவரோட முன்ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அந்த மனு தாக்கல் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி வந்து சர்டிஃபைடு காப்பி, அந்த டேன்பிட் நீதிமன்றத்தில் சீல் போட்டு ஒரு சர்டிஃபைடு காப்பி வாங்கி உயர் நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். அந்த சர்டிஃபைடு காப்பி இல்லாமல் வெப்சைட்டு டேன்பிட் நீதிமன்றத்தில் அப்லோட் பண்ணப்பட்ட ஆர்டர் காப்பி, அதை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதை மட்டுமே வச்சுட்டு அந்த கேஸுக்கு நம்பர் கொடுத்துடணும். இல்லாட்டி சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்தா தான் அந்த கேஸுக்கு நம்பர் கொடுப்பாங்க முன்ஜாமீனுக்கு. நம்ம வந்து டிஸ்பென்ஸ் வித் தி சர்டிஃபிகேட் காப்பி அப்படின்னு ஒன்று கேட்டோம். ஜட்ஜ் வந்து இன்றைக்கி வந்து டிஸ்பென்ஸ் வித் தி சர்டிஃபிகேட் காப்பி அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்ந்து மெயின் கேஸு, அதன் மூல வழக்கு, அசல் வழக்கு, அது வந்து நாளை மறுநாள், அதுவும் இந்த வழக்கோடு சேர்ந்து அந்த விருதுநகர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அன்புமணி அவரோட முன்ஜாமீன் ரத்து வழக்கும் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.